உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பிலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலேவை சிறைக்குள்ளே வைத்து இந்த அரசாங்கம் கொலை செய்ய போகின்றது. சிறைக்குள்ளே கொலை செய்வதற்கான முழு வேலையையும் செய்து வருகின்றது. இதனால் நான் உண்ணாவிரதத்தில் குதிக்கப் போகின்றேன் என்ற அடிப்படையிலே விமல் வீரவம்ச இப்போது இந்த அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார். மேலும் ராஜபக்ச குடும்பத்தின் மூத்த வாரிசு என்று சொல்லப்படுகின்ற சசீந்திர ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சன் அண்ணன் சமலின் மூத்த மகனான சசீந்திர ராஜபக்ச தொடர்பான வழக்கு இப்போது விசாரணைகள் நிறைவடைந்து நீதிமன்றத்திலே தீர்ப்புக்காக வந்திருப்பதாகவும் மிக விரைவிலே அவர் சிறைக்குள்ளே செல்ல போகின்றார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. மேலும் தெற்கு கடலிலே மிக பெரும் ஆயுதம் மற்றும் போதைப் பொருளோடு 2 படகுகள் சிக்கி இருக்கின்றது. மிக பெரும் தொகையான போதைப் பொருட்கள் ஆயுதங்களோடு இந்த படகு சிக்கி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இந்த சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்ட விடயம் இப்போது தீவிரமாக பேசப்படுகின்ற விடயம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்ற விடயம்தான். காரணம், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான குண்டு தாக்குதல் இடம்பெற்று நினைவு தினமானது மிக விரைவிலே, அதாவது அண்மித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற நினைவு நாள். எனவே இந்த நினைவு நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு உண்மை வெளியே வந்து விடாதா, அல்லது இடம்பெற்றதுக்கு ஏதாவது ஒரு நீதி கிடைத்து விடாதா என்ற அடிப்படையிலே பலரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போதுதான் சுரேஷ் சாலேவினுடைய கைது இடம்பெற்றிருந்தது. இந்த சுரேஷ் சாலே என்பது சாதாரணமான ஒரு நபர் அல்ல. பிள்ளையான் கைது கூட அது ஏதோ ஒரு விடயத்திற்காக அல்லது அது கடந்து சென்று விடும் என்று சொல்லிவிடலாம். ஆனால் சுரேஷ் சாலே என்பது மிக 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 முக்கியமான இடத்தில் இருந்த ஒரு நபர். அரச புலனாய்வு துறையினுடைய பணிப்பாளராக இருந்தவர் தான் சுரேஷ் சாலே. இவர் அந்த காலப்பகுதியிலே மிக மிக முக்கியமான பங்கை ராஜபக்சர்களுக்கு ஆற்றி வந்தார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த சுரேஷ் சாலேவினுடைய கைதானது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலே மிக பெரும் திருப்பு முனையாக அமைந்திருக்கின்றது. சுரேஷ் சாலேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் சார்ந்து ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இதுவரையிலே அவர் கொடுத்த வாக்குமூலங்களை 25 பக்கங்கள் கொண்ட அறிக்கையாக நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்திருக்கின்றது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. இந்த அறிக்கையிலே கோட்டாபய ராஜபக்சவும், அதாவது சாரா ஜாஸ்மின் மரணம் மரபணு பரிசோதனை தொடர்பாக கோட்டாபய ராஜபக்ச உத்தரவிட்டுத்தான் 3வது மரபணு பரிசோதனை இடம்பெற்றது என்ற ஒரு வாக்குமூலமும் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். இதன் அடிப்படையிலே கோட்டாபய ராஜபக்சவையும் தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. இந்த விடயத்தை தன்னுடைய வாயாலை உதயகமன்வல் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். முன்னர் பிள்ளையான், 2வது சுரேஷ் சாலே, அப்படி என்றால் 3வது கோட்டாபயவா? இந்த அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல் செய்கின்றது என்ற அடிப்படையிலே உண்மை நிலவரத்தை அவர் ஏதோ ஒரு பூச்சாண்டியாக சொல்வது போன்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். எனவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். பிள்ளையான் கைது செய்யப்பட்டது வேறொன்றுக்காக. ஆனால் பிள்ளையானிடமும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக இப்போது மிக முக்கிய பங்காற்றி வந்த சுரேஷ் சாலே, மிக முக்கிய இடத்தில் இருந்த சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக மேற்படி கோட்டாதான் என்ற அடிப்படையில் தான் தகவல்கள் வெளியாகி வருகின்றது. ஆனால் எந்த அளவுக்கு கோட்டாவை கைது செய்ய முடியும் இந்த அரசாங்கத்தினால் என்பது ஒரு மிக பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. பல அழுத்தங்கள் இந்த அரசாங்கத்திற்கு வரும். சர்வதேச மட்டத்திலிருந்து கூட அழுத்தங்கள் வரலாம் என்பதுதான் பலரும் சொல்கின்ற விடயம். ஆனாலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த விடயம், அதாவது இந்த சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற போதுதான் இந்த முன்னாள் அமைச்சரும் பிவித்துறை உரிமையான கட்சி தலைவருமான உதயகமன்வல் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அதே போன்ற ஒரு கருத்தை தான் விமல் வீரவம்சவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த சுரேஷ் சாலேவை சிறைக்குள்ளே வைத்து கொலை செய்வதற்கு அரசாங்கம் முயற்சி செய்து வருகின்றது. இந்த கொலை சம்பவம் என்பது நேரடியாக இல்லாவிட்டாலும் சுரேஷ் சாலேவுக்கு மன அழுத்தங்களூடாகவும் உடல் நோய்களினூடாகவும் இந்த விடயத்தை செய்து வருகின்ற இந்த அரசாங்கம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக சுரேஷ் சாலேவை அடைத்து வைத்திருக்கின்ற சிறைச்சாலை சுத்தமில்லாத சிறைச்சாலையாம். கழிப்பறை அதற்குள்ளே தான் இருக்கின்றதாம். எனவே சுரேஷ் சாலே உணவருந்துவதை தவிர்த்து வருகின்றார், அது சுத்தம் இல்லை என்பதனால். அத்தோடு உறங்குவதற்கு கூட ஒரு பாய் கொடுக்கவில்லை. செய்தித்தாள்களை கீழே விரித்து அதன் மீது தான் படுத்துறங்கி வருகின்றாராம். அப்படி படுத்துறங்குகின்றது போது எலிகளும் கரப்பான் பூச்சிகளும் அவர் மீது நடமாடுகின்றதாம் என்ற அடிப்படையிலே இந்த சுரேஷ் சாலேயை பற்றிய கருத்தை விமல் வீரவம்ச தெரிவித்திருக்கின்றார். விமல் வீரவம்ச மேலும் ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். இதற்காக நான் உணவு தவிர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்க போகின்றேன் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு முன்பாக என்று சொல்லியிருக்கின்றார். இதற்கு முன்னரும் ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தார், பிஸ்கட் பாக்கெட்டுடன் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்றது. எனவே அந்த உண்ணாவிரத போராட்டம் கல்வி அமைச்சுக்கு முன்பாக இடம்பெற்றிருந்தது. கல்வி மறுசீரமைப்புக்கு எதிராக அவருடைய உண்ணாவிரத போராட்டமானது இடம்பெற்றிருந்தது.
ஆனால் சொல்லப்பட்ட விடயம் பலர் ஒன்று கூடி செய்திருந்ததாக. ஆனால் இருந்தது ஒரு 7-8 பேர் தான். அதில் அவர்கள் உண்மையிலே உண்ணாவிரதம் இருந்தார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. திடீரென நாங்கள் உண்ணாவிரதத்தை கைவிடுகின்றோம், அரசாங்கம் எங்களிடம் தோற்று போய்விட்டு என்று அப்படியே அதிலிருந்து கலைந்து சென்று விட்டார்கள். இப்போது மீண்டும் அதே உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்க போகின்றாராம் பிமல் வீரவம்ச, தேசியவாதியான இந்த சுரேஷ் சாலேவை காப்பாற்றுவதற்காக. எனவே சுரேஷ் சாலேவை காப்பாற்றுவதற்கு நான் தான் முன்வரப் போகின்றேன் என்பதை சிங்கள மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு முறை சொல்வதற்கு இந்த விமல் வீரவம்சம் முயற்சிக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அதாவது சட்டத்தினூடாக கைது செய்யப்பட்ட நபருக்குமா இவர் உண்ணாவிரதம் இருந்து அவரை விடுவிக்க பார்க்கின்றார் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. சுரேஷ் சாலை தொடர்பான விசாரணைகளிலே பல விடயங்களும் வெளிவருகின்றது என்பதை இப்போது அரசு தரப்பிலிருந்து சொல்லி இருக்கின்றார்கள். இது தொடர்பாக இன்னும் பல விடயங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. இந்த குண்டு தாக்குதலை தடுக்க தவறினார்கள் என்ற அடிப்படையிலே முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித ஜெயசுந்தர சார்ந்த வழக்கம் இப்போது விசாரணைக்கு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை அது தெரிந்திருந்தும் தடுக்க தவறினார்கள் என்ற அடிப்படையிலான விடயம் சார்ந்து முன்னாள் போலீஸ் மா அதிபருக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். இன்னும் ஒரு செய்தி என்று பார்க்கின்ற போது தெற்கு கடலிலே, குறிப்பாக தெற்கு கடல் காலிக்கு தெற்காக கடலிலே நடத்தப்பட்ட கடற்படை நடத்திய தேடுதலின் போது 2 கப்பல்கள் சிக்கியிருக்கின்றது. அதாவது பல நாள் மீன்பிடி படகுகள் சிக்கியிருக்கின்றது. இந்த பல நாள் மீன்பிடி படகிலே தான் எல்லோருமே ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு ஒரு ஆயுதங்கள் சிக்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 8 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள், 2 T-56 ரக துப்பாக்கிகள், ஒரு வெளிநாட்டிலே தயாரிக்கப்பட்ட அதிநவீன துப்பாக்கி ஒன்றும் கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இலங்கைக்குள்ளே பாதாள உலக குழுவை முடிவுறுத்துவதற்காக அரசு கடும் முயற்சிகளை செய்து வருகின்றது. உண்மையிலே பாராட்டத்தக்க வேண்டிய விடயம். போதைப் பொருளை அழிப்பதற்காக அரசு கடும் நடவடிக்கைகளை செய்து வருகின்றது. எப்படித்தான் இந்த விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் இலங்கைக்குள்ளே வருகின்ற பொருட்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற போதுதான் கொஞ்சம் கவலை அளிக்கின்றது. குறிப்பாக பாதாள செயற்பாடுகள் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது தெரிய வருகின்றது. இந்த ஆயுதங்களும், இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ஆயுதங்களும் பாதாள உலக குழுவோடு தொடர்புடையதுதான் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. வெறுமனே ஆயுதங்கள் மாத்திரம் கொண்டு வரப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். 176 கிலோகிராம் ஹெரோயின் ரக போதைப் பொருளும் 480 கிலோ வரையிலான ஐஸ் போதைப் பொருளும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதனோடு தான் இந்த 8 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள், 2 T-56 ரக துப்பாக்கிகள், அதிநவீன வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட இன்னும் ஒரு துப்பாக்கி என்று ஆயுதங்கள் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. எனவே இது இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து இது பயன்பாட்டிற்கு வந்திருந்தால் நிச்சயமாக இந்த வருடத்திற்குள்ளே இன்னும் ஒரு 10-15 மரணங்கள் பார்த்திருக்கலாம், பாதாள உலக குழுவோடு தொடர்புடைய மரணங்கள். அத்தோடு இந்த ஐஸ் போதைப் பொருள், ஹெரோயின் போதைப் பொருள் பாவனை இன்னும் தீவிரம் அடைந்திருக்கும். குறிப்பாக தென் மாகாணம், மேல் மாகாணங்களிலே தீவிரம் அடைந்திருக்கும் என்பது மிக மிக முக்கியமான விடயம். எனவே அதை தடுத்து நிறுத்துகின்ற வகையிலே இப்போது கடற்படையும் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலிருந்து 10 பேர் கைது செய்யப்பட்டு அந்த 10 பேரும் இப்போது நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது ராஜபக்ச குடும்பத்திலே மூத்த வாரிசு, அதாவது ராஜபக்சக்கள் என்று சொல்லப்படுகின்ற சமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச என்று அண்ணன் தம்பிகளுக்குள்ளே அடுத்த வாரிசு என்று பார்த்தால் சசீந்திர ராஜபக்ச. இது சமல் ராஜபக்சவுடைய மூத்த மகன். அத்தோடு இந்த நாமல், ஜோசித்த என்று அப்படியே செல்லும் கோட்டாவுடைய பிள்ளைகள் என்றெல்லாம் செல்கின்றது. எனவே இதிலே ராஜபக்சக்களின் மூத்த வாரிசான சசீந்திர ராஜபக்ச, அதாவது மஹிந்தவின் அண்ணன் மகன் சமல் ராஜபக்சவின் மூத்த மகனான சசீந்திர ராஜபக்ச தொடர்பான வழக்குகள் இப்போது விசாரணைகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றதாம். என்ன வழக்கு எது என்று பார்க்கின்ற போது இந்த 2022 ஆட்சிகள் பரகலைய போராட்டத்தின் போது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டதாம். தங்களுடைய சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டது, ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு தீ வைத்தார்கள் என்ற அடிப்படையிலே தங்களுக்கு நட்டஈடு வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். இதற்கு ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு ஆணைக்குழுவை அமைத்து வேண்டியவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்திருந்தார் மக்கள் பணத்தை, அந்த பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையிலே பலரும் இதிலே நன்மை பெற்றிருந்தார்கள். இதில் சமல் ராஜபக்ச சார்ந்த ஒரு விடயமும் இருக்கின்றது. இல்லாத இடத்திலே தன்னுடைய அரசியாலை இருந்தது என்று சொல்லிக்கொண்டு, அதாவது தன்னுடைய வீடு இருந்தது சொல்லிக்கொண்டு அரசியாலை இருந்த இடத்திற்கு இழப்பீடு பெற்றிருக்கின்றாராம். அது தொடர்பான வழக்கு மிக விரைவிலே வர இருக்கின்ற போதுதான் சசீந்திர ராஜபக்ச தொடர்பான விடயம் என்றால் இந்த செவனகல பகுதியிலே, குறிப்பாக மகாபலி அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான, நீர்ப்பாசன சபைக்கு சொந்தமான ஒரு நிலத்திலே சட்டவிரோத கட்டடம் ஒன்று இருந்திருக்கின்றது செவனகல பகுதியிலே. அது தீக்கிரையாக்கப்பட்டதாகவும் அது தனக்கு சொந்தமானது என்ற அடிப்படையிலும் அதற்கான நட்டஈடு அல்லது இழப்பீடாக 8 லட்சம் வரையிலே இந்த சசீந்திர ராஜபக்ச பெற்றுக் கொண்டிருக்கின்றாராம். அதற்காக அந்த நிறுவப்பட்ட
ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு கடும் அழுத்தங்களை கொடுத்து அரசியல் தலையீடுகளின் ஊடாகத்தான் அந்த பணம் பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது சார்ந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அல்லது இது சார்ந்து விசாரிக்கின்ற போதுதான் இது போலியான ஆவணங்களின் ஊடாக பெறப்பட்ட நட்டஈடு, இது அதுவும் மகாபலி அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான நிலத்திலே சட்டவிரோத கட்டடம் கட்டப்பட்டு அதுவும் தகர்க்கப்பட்டதாக பெறப்பட்டிருக்கின்றது. எனவே இது சசீந்திர ராஜபக்சவுக்கு சொந்தமானது இல்லை என்ற அடிப்படையிலே தான் அவர் கைது செய்யப்பட்டு பல நாட்கள் பல மாதங்கள் சிறையிலிருந்து பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார். அந்த வழக்கு மீண்டும் நேற்றைய தினம் 13ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் அது சார்ந்து நியமிக்கப்பட்ட அந்த விசாரணை சார்ந்து நியமிக்கப்பட்ட குழு முழு ஆதாரங்களையும் அறிக்கைகளையும் சமர்ப்பித்திருக்கின்றதாம். இந்த வழக்கு முற்றுமுழுதாக நிறைவுக்கு வந்திருக்கின்ற விசாரணைகள் எல்லாம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அவர்கள் முழு ஆதாரங்களையும் சமர்ப்பணங்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். அது சார்ந்த சமர்ப்பணங்கள் அறிக்கைகளை நீதிமன்றத்திலும் உட்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே எதிர்வருகின்ற மாதம் 10ஆம் தேதி மீண்டும் அந்த வழக்கு தொடர்பான தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போது அந்த வழக்கு தீர்ப்பு நோக்கி நகர்ந்திருக்கின்றது. ஒருவேளை சசீந்திர ராஜபக்ச சிறையடைக்கப்படலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. காரணம், இதற்கு முன்னரும் அவர் தடுப்பு காவலிலே பல மாதங்கள் வைக்கப்பட்டிருந்தார். இப்போது அந்த வழக்கு விசாரணை முடிவடைந்து தீர்ப்புக்காக செல்கின்ற போது தீர்ப்பு எப்படி வரப்போகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அப்படி வந்து சிறைக்கு சென்றால் ராஜபக்சக்கள் குடும்பத்திலே முதலாவது சிறை செல்ல போகின்றார், அதாவது தீர்ப்பினூடாக சிறை செல்ல போகின்ற நபராக இந்த சசீந்திர ராஜபக்சவே இருப்பார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். அதான் அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கின்றது. ஜோசித்த ராஜபக்ச முதலாவது சிறைக்கு செல்ல போகின்றாரா, அல்லது சசீந்திர ராஜபக்ச செல்ல போகின்றாரா, அல்லது இந்த கிறிஸ் நிறுவன வழக்கிலே நாமல் ராஜபக்ச செல்ல போகின்றாரா, அல்லது கோட்டாபய ராஜபக்ச செல்ல போகின்றாரா என்ற ஒரு அல்லது பெசில் ராஜபக்ச அங்கே வெளிநாட்டிலே தலைமுறைவாக இருக்கிற பெசில் ராஜபக்ச போகின்றாரா என்ற அடிப்படையிலான அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கின்றது. ஆனால் இதில் சசீந்திர ராஜபக்ச முந்தி விடுவார் போல் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் வருகின்ற போதும் உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.